இடமொன்றின் அமைவை குறிக்க போகிறோம். சரியா, இடமொன்றின் அமைவை குறித்தல் என்ன மாதிரின்னு பார்ப்போம். முதல்ல இந்த படத்துல இருந்து ஆரம்பிப்போம். சரியா, என்ன கேட்டிருக்காங்க, இந்த இடத்தின், அதாவது இங்க Q அப்படின்ற ஒரு இடம் குறிக்கப்பட்டிருக்கு, அதனுடைய அமைவை என்ன மாதிரி எழுதலாம், திசைகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரி எழுதலாம்னா, நமக்கு அடிப்படையா இந்த திசை, அதாவது வடக்குக்கும் தெற்குக்கும் உள்ள நிலைக்குத்து கோடு தான் அடிப்படையா வைத்துக்கொண்டு நம்ம இடமொன்றின் அமைவை கோணங்களுக்கு ஏற்ப திசைகளுக்கு ஏற்ப குறிக்க போறோம். சரி, இதற்கு நம்ம என்ன எழுதணும்னா, இந்த திசை யாரு 2 பேருக்கு இருக்காங்க, எந்த பிரதான திசை 2 பேருக்கு இடையில இருக்காங்கன்றத முதல்ல பார்க்கணும். வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கிறாங்க. சரியா, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்காங்க. நம்ம எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, வடக்கிலிருந்து 70 பாகை கிழக்கு திசையை நோக்கி இந்த Q அப்படின்ற புள்ளி அமைய பெற்றிருக்கிறது. பாருங்க, வடக்கிலிருந்து 70 பாகை கிழக்கு நோக்கி, அதாவது வடக்கு 70 பாகை கி அப்படின்னு குறிக்கணும். வடக்கு கிழக்குன்னு எழுத தேவையில்ல, வானா கீனா அப்படின்றத குறித்தா போதும். 70 பாகை கி, அதாவது வடக்கிலிருந்து 70 பாகை கிழக்கு நோக்கி இந்த Q அப்படின்ற புள்ளி அமைய பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த கோணத்தையும் குறிப்போம். சரியா, இந்த P அப்படின்ற புள்ளியினுடைய அமைவும் என்ன மாதிரி குறிக்கிறதுன்னு பார்ப்போம். அதற்கு முதல்ல நம்ம வடக்கு தெற்கு அந்த நிலைக்குத்து கோடை அடிப்படையா வைத்துதான் எழுத போறோம். சரி, அடிப்படை கோணங்கள் தெற்கிலிருந்து, சரியா, தெற்கிலிருந்து 30 பாகை. ஓகே, இந்த இடைப்பட்ட கோணம் 30 பாகை. தெற்கிலிருந்து 30 பாகை மேற்கு நோக்கி அமைய பெற்றிருக்கிறது. Pயினுடைய அமைவிடம் என்னன்னா தெற்கிலிருந்து, சரியா, இந்த கோட்ல இருந்தா ஒன்று வடக்குல இருந்து அளக்கணும், இல்லைன்னா தெற்குல இருந்து அளக்கணும். தெற்கிலிருந்து 30 பாகை மேற்கு நோக்கி அமைய பெற்றிருக்கிறது. ஆகவே இதுதான் இந்த கோணத்தின் அமைந்திருக்கும் இடத்தினுடைய அமைவை குறிக்கும் முறையாக இருக்கும். கோணங்களையும் திசைகளையும் வைத்துக்கொண்டு ஒரு இடத்தினுடைய அமைவை இவ்வாறு தான் குறிக்க வேண்டும்.